நீ தான் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க, உன் புருஷனை ஏமாத்திட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா உன்னால நானும் அந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன். அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு இப்படி ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நீ உண்மையை சொல்லு ரோஹிணி, இல்லன்னா நானே சொல்லிடுவேன். இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற மீனா, அப்படி எதுவுமே பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இல்ல, கிறிஷோட வாழ்க்கையும் தான். சும்மா இதுக்கு எடுத்தாலும் கிறிஷ வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்காத. நீ உண்மையை சொல்லாம ஏமாத்துறது உனக்கு வேணா பழகி இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ப்ளீஸ் மீனா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. இல்ல, நீ இப்படியே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா எப்பவுமே உண்மையை சொல்லணுங்கிற எண்ணமே உனக்கு இல்ல போல இருக்கு. இப்படிப்பட்ட உனக்கு நான் துணையா இருக்கணுமா? எனக்கு இந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது ஒரு பாரமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நான் வாழ வந்த குடும்பத்துக்கு பாவம் பண்றேன்னு தோணுது. ப்ளீஸ் மீனா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நாள்னா இப்படியே சொல்லி சொல்லி நாள் எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்பவே எல்லாருக்கும் கிறிஷ் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிறிஷால இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை வரும் நீங்க பயந்தா அம்மா கிட்ட சொல்லி அவனை விட நான் கூட்டிட்டு போக சொல்றேன். அப்ப கூட உண்மை சொல்லணுங்கிற எண்ணம் உனக்கு வரல. கிறிஷால மட்டும் இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை உன்னால வரும்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உண்மை நீ எப்ப சொல்லுவ? இன்னும் கொஞ்ச நாள்ல. அதான் அந்த கொஞ்ச நாள் எப்போ? அதுதான் சொல்றேன்ல மீனா, மனோஜ்க்கு கிறிஷ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரட்டும் அப்படின்னு. எப்ப வரும்? இல்ல மீனா, இப்பவே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். நீ வேணா வெயிட் பண்ணு. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்னையில இருந்து இன்னும் ஒரு 7 நாள் உனக்கு டைம். 7 நாளா? அதுவே உனக்கு அதிகம். இன்னும் 7 நாளுக்குள்ள நீ வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடணும். இல்லனா 7வது நாள் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட முடிவு. மீனா, டேய். என்ன மீனா பேசியா? கிறிஷ் பாட்டி என்ன சொன்னாங்க? போன எடுத்தாங்களா அந்த அம்மா? எடுத்தாங்க மாமா. பேசி என்ன சொல்றாங்க? போன வேலை முடிஞ்சதா அம்மாவா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க மாமா. ஒரு நிலத்தை வைக்க போனாங்களா இல்ல ஊரே வைக்க போனாங்களான்னு தெரியலையே. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க. வந்துருவாங்களா? எப்ப வருவாங்களா மாமா? இன்னும் சரியா ஒரு 7 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாங்க மாமா. அவங்க போயே 1 மாசத்துக்கிட்ட ஆக போகுது. நிலம் வைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும்.